எத்தனை கிலோ எங்கள்ட விசுவாசிகள் வந்துட்டு நான் வேல் பார்க்க தெரியும் உங்களுக்கு கடற்கரை என்றாலே வேல் நிப்பினா மனாண்டே மோனாஸ் வரையில் வணக்கம் என் தாய உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைய நாளிலே நாங்கள் மணற்காடு பிரதேசத்திலே வடமராட்சி கிழக்கு மணக்காட்டு பிரதேசத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் வேறொரு தேவை கருதியாக இங்கே வந்தோம். இன்றைக்கு மணக்காடு கடற்கரையிலே எங்களுடைய மீனவர்கள் வந்து முதல் நாளாக இந்த வருடத்திலே முதல் நாளாக நாள் தொழிலை இறங்கியிருக்கிறார்கள். கரவலை நாள் தொழில் இறங்கினார்கள். அதுக்கு முன்பாக குருவானவரோடு இந்த ஊர் மக்களும் இந்த கால் நனைகிறதை வந்து திருவிழாவாக கொண்டாடி இருந்தார்கள். அந்த காணொலிகளையும் இந்த காணொலி ஊடாக தர இருக்கிறோம். அதற்கு பிற்பாடு இந்த ஊரவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தார்கள், இதில் ஒரு அதிசயமான மிதவை ஒன்று மிதக்கிறதாக. அதை வந்து நாங்கள் பார்வையிடும். அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு கருத்து தான் இது. இந்த மிதவையானது என்னதுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு வேறு நாட்டிலிருந்து வந்த ஒரு மிதவை. ஆனால் இதை நிமித்தி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீர்மூழ்கியை ஒத்த ஒரு வடிவமைப்பே இருக்குது. அதுக்காக நீர்மூழ்கி அல்ல, ஆனால் நீர்மூழ்கி ஒத்த வடிவில் இருக்கிறபடியால் இது நீர்மூழ்கியாக கருதப்பட முடியாது. இதனுடைய சரியான தகவலும் எங்களுக்கு தெரியாது. அதனுடையால் மணக்காட்டிலே இந்த ஒரு அதிசயமான ஒரு பொருள் கரை ஒதுங்கி இருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம். இது சம்பந்தமான முழுமையான வீடியோக்களையும் இந்த வீடியோவில் தர இருக்கிறோம். தொடர்ச்சியாக வாருங்கள், வீடியோக்கள் போகலாம். என்னென்னா இதை உருட்டி வந்து கரைக்கு ஒதுக்க போயினோம். இது என்னென்று பார்த்தா ஒரு ஆள் சொல்லுது இது வந்து நீர்மூழ்கி மாதிரியும் இருக்குதாம்னு சொல்லி. இப்போ எங்கள்ட வன்னிவா என்ன வந்து இதை உருட்டுறதுக்கு போகிறார், என்ன செய்யலாம்னு பார்க்க. அதில் ஒன்று கைப்பிடி மாய் ஒன்று விடாக்குது, இதில் ஒரு கைப்பிடி மாய் ஒன்று விடாக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னு தெரியலை. ஃபுல்லாகவே இரும்பு. தூக்கி பாருங்க கேஸ், தூக்கி பாருங்க இருக்கா. தூக்கி பாருங்க இருக்கா. என்னென்னா இந்த அடிக்கிற கடல் அலை சீற்றத்தால் வந்து ஏதோ ஒரு மர்ம பொருள் வந்து கரையில் ஒதுங்கி இருக்காம்னு சொல்லி இப்போ எங்கள்ட மணக்காட்டில் இது வந்து ஒதுங்கி இருக்குது. இதைத்தான் இப்போ இதில் வந்து பாக்கி நம்ம என்ன ஏதாண்டு. ஆனால் இது என்னென்ன வந்து ஒதுங்கினு தெரியல. உள்ளே வந்து தகரம், இரும்பு இரும்பு இரும்பு. எத்தனை கிலோ? ஒரு டன்னுக்கிட்ட வருமா சொல்கிறார். அவர் சொல்கிறார் இல்லையன்ற. ஒரு ஆள் தண்ணி என்றார், உள்ள நுரை இருக்குன்றார். என்ன இருக்குன்னு தெரியாது. உள்ளே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இப்படி ஒரு ரூட்டு கட்டையணுண்டே கொடுத்தா கீழே போட்டுட்டு தூக்கி அப்படியே வச்சு கொண்டு வரதுக்கு தான் கொண்டு கூடுபடுது. பார்ப்போம், தூக்கி வச்சுட்டு உருட்டுவோம். ரொட்டி மேலே விட்டால் தான் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏற்ற போயினோம். இதை வந்து இராணுவம் இப்போ கொண்டு போனால் என்ன செய்கிறது பிரயோசனம் இல்லை. ஆனால் வேறு என்ன என்று பார்க்கணுமா இதுக்குள்ளே இருக்கிறது என்று ஆர்வமாக இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் காணொலியை. இப்போ எங்கள்கிட்ட கடைசியாக 50% போய் சேர்ந்துட்டேன் தள்ளுறதுக்கு. படிக்காமல் இருந்தால் ஓகே. தள்ளு தள்ளு. இப்போ வந்து ஆக்கள் வந்து கொண்டு இருக்கேன் இதை மேலே ஏற்றுறதுக்கு.
ஆக்களை கூப்பிட்டு கொண்டு வைக்கணும் உதவிக்கு எல்லாரும் வந்து கொண்டு வைக்கணும் மழை மலண்டு கிட்டத்தட்ட ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்கள் மாதிரியாம் இது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படியே போகும்ன்ற மாதிரி சொல்லினா இது என்னென்னா கரையில் அப்படியே இல்லாது கரையில் விட்டால் வந்து திருப்பி கடல் அலையால் வந்து திருப்பி கடலுக்கே கொண்டு போயிடும் அதால் வந்து மேலே ஏற்றி வைக்க போயிடும் இப்போ ஆக்கள் கூடிக்கொண்டிருக்கிறோம் இது இன்றைக்கு தான் நான் கரை ஒதுங்கினது இப்போ இன்றைக்கு தான் 4 வேளைக்கு ரங்க வந்த இடத்துலனா இதில் கண்டவைலாம் கண்டுட்டு வந்து இப்போ மேலே ஏற்றி போட்டு என்ன செய்யணும்னு தெரியா போய் கேட்டு பார்ப்போம் சிலவில் இராணுவத்துக்கு அறிவித்தல் கொடுக்க போயினமோ இல்லாட்டி என்ன செய்ய போயினோம்னு சொல்லி இல்லை சங்கத்தால் கொண்டு வைக்க போயினமோன்ட்டு தெரியா போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு மேலே இருக்குமாம் இது ஏன்னா முன்னுக்கு ஒரு கைப்பிடி மாய் ஒன்று இருக்குது கை மாய் ஒன்று இருக்குது அது வந்து தூக்க விடுதில்லை அதான் மெயின் ரீசன் உண்டு அப்படி போய் பார்ப்போம் ஐயா ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்கிறாருன்னு போய் பார்ப்போம் கையை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி அதுக்கிட்ட பார்த்தேன் நான் அந்த கரையிலேருந்து வரைக்கே பார்த்தேன் நான் வந்து கரையை வந்து கிண்டி கொண்டு இருந்தவர் ஏதோ ஐயா போய் கேட்போம் என்ன செய்கிறாரன்னு ஃபுல்லாகவே இரும்பு தூக்கி பாருங்க கேஸ் தூக்கி பாருங்க இருக்கா தூக்கி பாருங்க இருக்கா எங்கள்ட விசுவாசிகள் வந்துட்டு நம்ம வேல் பார்க்க தெரியும் உங்களுக்கு கடற்கரை என்றாலே வேல் நிப்பினா மனாண்டே மோனாஸ் வரையில் என்ன பின்பற்ற போறீங்க அந்த சந்தோஷத்துல இந்த கடற்கரை போலீஸ் விட்டு சாப்பிட போறோம் பாராக்கள் வாங்குவோம் கட் பண்ணி எடுங்க